என்ன இது, டிவியும் போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஹே கீதா, வாடி நொண்டி விளையாடலாம். போர் அடிக்குதுடி, வாடி போய் நொண்டி விளையாடலாம். சரி சரி நான் வரேன், ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டு விளையாடுவேன். நான் தான் ஃபஸ்ட். சரி பரவாயில்லடி கீதா, நீயே ஃபஸ்ட்டாக இரு. வா நம்ம 2 பேர் போய் விளையாடலாம். சரி வா போகலாம். ஏய் நான் தாண்டி ஃபஸ்ட்டு விளையாடுவேன். சரி சரி நீயே விளையாடு. அச்சோ கோடு மறைச்சிட்டு நீ. ஹை அவுட்டே கீதா அவுட்டே, ஜாலி ஜாலி, நெக்ஸ்ட் நான் தான் ஜாலி ஜாலி. ஏய் போடி, நீ பேசுனதுனால தான் நான் அவுட் ஆனேன். போடி, நான் ஒத்துக்க மாட்டேன் போடி. அதெல்லாம் இல்லை கீதா, நீ அவுட்டு தான். எனக்கு தெரியாது, வேணும்னா நான் விளையாடுறப்ப நீ பேசிக்கோ. இப்போ நான் விளையாட போகிறேன். நீ ஹை நான் தான் நிறைய பழம் எடுத்துட்டேன். நான் தான் வின்னர். நொண்டி விளையாடுறீங்களா? ஜாலி ஜாலி, சூப்பர். என்னையும் சேர்த்துக்கோங்கப்பா. வேணும்னா நான் தேர்டாக கூட இருக்கேன், ப்ளீஸ் என்னையும் சேர்த்துக்கோங்கப்பா. போடி, நானே கோவமாக இருக்கேன். சாரு நீ வந்திருக்கியா? வாடி நம்மளும் விளையாடலாம். அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறியா? சரிடி பரவாயில்ல, நான் தேர்டாக இருக்கேன். நீ எத்தனை பழம் வாங்கியிருக்க? நான் 3 பழம் வாங்கியிருக்கேன்டி. ஆனால் கீதா ஃபஸ்ட் இதுலேயே அவுட் ஆயிட்டா. நான் அவுட் ஆகாமையே விளையாடிட்டு இருக்கேன். சரி சரி நீயும் சாருவே விளையாடுங்க. சோனு நீயும் சாருவே விளையாடுங்க. நான்லாம் வரல, நான் போகிறேன் போ. சரிடி பரவாயில்ல கீதா, கோச்சிக்காத. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே விளையாடலாம், சரியா? ஏண்டி என்னாச்சு? ஏன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? இல்லடி, இவதான் வேணும்னே பேசி என்ன அவுட் ஆக்கிட்டா தெரியுமா? நானா? என்ன கீதா சொல்கிறேன்? நான் எங்கே உன்னை அவுட் ஆக்கினேன்? நீ தானே தெரியாமல் கோடு மெரிச்சிட்ட. நான் மெரிக்கவே இல்லை சாரு. இவ வேணும்னே சொல்கிறா. இவ ஆட்டத்துக்கே வேண்டாம். வாடி நம்ம 2 பேர் விளையாடலாம். நீ வேண்டாம் போடி. சரி கீதா நம்மளே விளையாடலாம். நீயே ஃபர்ஸ்ட் ஆயிரு, சரியா? உன்னை விட்டுட்டு நான் பழம்லாம் எடுக்க மாட்டேன். நம்மளே விளையாடலாமா? சரிடி அப்படியே விளையாடலாம். என்னை விட்டுட்டு பழம் எடுக்காத நீ. இந்த சோனு தான் சரியில்லை, எப்போ பாரு என்னை விட்டுட்டே பழம் எடுக்கிறது. அவள் விளையாட்டுக்கு வேண்டாம். அவள் கோச்சிட்டு போறாடி. கோச்சிட்டு போனா போட்டு விடுடி, நம்ம விளையாடலாம். வா, அவள் போனா போட்டோம். ஹேய் சோனு, எது கலந்துட்டு இருக்க இப்போ? என்ன ஆச்சு? இல்லைம்மா, அது நான் தானே அவளை விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போனேன், கீதாவை. ஆனால் அவள் என்னை விட்டுட்டு சாரு கூட விளையாடிட்டு இருக்காமா. நீ அவளை விட நல்லா விளையாடி இருப்ப, அதுதான் அவள் துரத்தி விட்டுட்டா. ஆமாம்மா, நான் அவளை விட்டு பழம் எடுத்தேன்னு அவள் என்னை விட்டுட்டு சாரு கூட விளையாடிட்டு இருக்காமா. சரி விளையாடினதெல்லாம் போதும். அவளுங்க கூட அதுக்கு தான் சேராதன்னு சொல்கிறது. சாமான் சட்டெல்லாம் கிடக்குது பாரு, எடுத்து போட்டு விளக்கிட்டு இந்த வீடெல்லாம் கூட்டி வை. நானும் உங்கள் அப்பா போய் சந்தையில் காய்கள்லாம் வாங்கிட்டு வரோம், சரியா? உனக்கு ஏதாச்சும் வேணும்னா போண்டா அதெல்லாம் வாங்கிட்டு வரோம். நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சு வை, எங்கேயும் விளையாடுறதுக்கு போகாத. சரிம்மா சரி, எனக்கு உருளைக்கிழங்கு போண்டாவும் இனிப்பு போண்டாவும் வாங்கிட்டு வா. அப்படியே பொரியும் வாங்கிட்டு வா. அப்படியே அங்கே மாங்காய் வைப்பாங்கல்ல, அதுவும் வாங்கிட்டு வா, சரியாம்மா? வாங்கிட்டு வான்னு சொன்னா போதும் பாரு, லிஸ்டே போடுறா. என்ன ரோசி, ரெடியா? நம்ம சந்தைக்கு போயிட்டு வரலாமா? ரெடிங்க, வாங்க போகலாம். என்ன சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? விளையாடுறதுக்கு போகாம வீட்டு வேலைலாம் செஞ்சு வச்சின்னா நீ கேட்கறதெல்லாம் நான் வாங்கிட்டு வருவேன். சரிம்மா, ஆச்சு, நான் எல்லாம் செஞ்சு வச்சிருவேன். நீ பயப்படாம போயிட்டு வா. சோனு சாரிடி, என்கிட்ட பேசுடி. கீதா என்னாச்சு? ஏன் விளையாடலையா? இல்லடி, அவ என்னை விட்டுட்டு நிறைய பழம் எடுத்துட்டா. அதுவும் இல்லாமல் என்னை அடிக்கிறாடியாவோ. என்னது, என் ஃப்ரெண்ட் அடிக்கிறாங்களா? அது யார் அது? வா அவளை வச்சுக்கிறேன் நான். இன்னைக்கு போய் அவளை 2ல் 1 பார்த்துடலாம். வா விடுடி, சண்டைலாம் வேணாம், நம்ம இங்கே விளையாடலாம்.
சரி வா விளையாடலாம். ஏய் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா புது பார்பி செட் வாங்கி கொடுத்துருக்காங்கடி, வா அதை வச்சு விளையாடலாம். என்னது புது பார்பி செட்டா? வாடி போய் பார்க்கலாம். எங்கே இந்த பிள்ளைய காணோம்? வீடெல்லாம் பெருக்கி வைக்க சொன்னோம், வீடெல்லாம் கசகசன்னு கிடக்குது. பாத்திரம்லாம் கழுவுனாலா இல்லையான்னு தெரியலையே. பாத்திரம் தான் கழுவிட்டு இருப்பா, போய் பார்ப்போம். சோனு சோனு எங்க கிச்சன்லேயும் காணோம், கிச்சன்லேயும் அப்படியே கிடக்கு, எதையும் கழுவல. ஓ கீதா வந்து கூப்பிட்டுருப்பா, இவ போயிருப்பா. அதனால தான் வரட்டும் இன்னைக்கு அவ வீட்டுக்கு. அவ முடிய பிடிச்சி இவ ஆட்டில் என் பேர் பூமாரி இல்லை, வரட்டும் அவ. சோனு வா நீ வீட்டுக்கு. எங்க இன்னைக்கு சந்தையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? 70 ரூபாய் நான் மிச்சம் பண்ணிட்டேங்க. அவன் சேஞ்சு தெரியாம 70 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டான். இங்க பாரு பூமாரி, நம்ம ஒருத்தரை ஏமாத்த கூடாது. நானாங்க ஏமாத்தினேன், அவன் தெரியாம கொடுத்துட்டான். சரி கொடுத்துட்டா, நீ அங்கேயே பார்த்தல, திருப்பி கொடுத்துட்டு வர வேண்டியது தானே. ஆமா, இவர் பெரிய உத்தமரு, போங்க. ஹை அம்மா வந்தாச்சா? அம்மா போண்டா பஜ்ஜி அப்புறம் பொரி மாங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வந்துட்டியா நீ? ஆமா, நான் உனக்கு என்ன சொன்னேன்? வீட்டு வேலைகளை தானே பார்க்க சொன்னேன். நீ எங்க போயிருந்த? அம்மா கீதா வந்து சாரி கேட்டாம்மா, அதுக்கு தான் பேசினேன். அவங்க அப்பா பார்பி டால் வாங்கி கொடுத்துருக்காங்க தெரியுமா, எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமாம்மா. இப்பதான் அவ கூட சேர மாட்டேன் அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்த, அழுந்துட்டு அதுக்குள்ள போயிட்டியா? புள்ளகிட்ட ஏன் பூமாரி கத்துற? அவ விளையாட தானே போயிருக்கா, விடு, நீ செய் போ. சலுப்பா இருந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா செய். இப்ப என்ன ஏன் அவளை கத்துற? விடு, குழந்தை தானே, எங்கேயோ விளையாடிட்டு போகட்டும். ஆமா, எது சொன்னாலும் ஏதாவது சொல்லுங்க. உங்க பிள்ளைங்கள ஒன்று சொல்லிடக்கூடாதே. அப்படின்னா போய் நீங்களே பாத்திரத்தை எல்லாம் கழுவி இந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணுங்க. கடைசியில நம்மளுக்கே ஆப்பு வச்சுட்டான். ஆமா அப்படியா? 70 ரூபாய் உனக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டாங்களா? ஆமா சோனு, ஆமா, எனக்கு ஒரே ஜாலி. நம்மள வேலை வாங்கிட்டு அம்மாவும் மகளும் ஒன்றும் சேர்ந்துட்டாங்களா? கடைசியில ஏமாந்தது நான் தான். எங்கள் ஃபேமிலியோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பை பாய்.